அனைவருக்கும் ஆர்சிசியின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான ஒரு 20 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் நான் பாருங்கள், அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடையது? சமுத்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தருடையது. அடுத்தது, இரண்டாம் சந்திரகுப்தரின் கல்வெட்டுகள் எது? உதயகிரி, மதுரா, சாஞ்சிப்பாறை கல்வெட்டு. அடுத்தது, பிதாரி தூண் கல்வெட்டு யாருடையது? ஸ்கந்தகுப்தர். பிதாரி தூண் கல்வெட்டு வந்து ஸ்கந்தகுப்தருடையது. அடுத்து என்ன பாருங்கள், டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள எந்த நாணயம் பயன்படுகிறது? ஜிட்டல். ஜிட்டலுங்கிறது ஒரு செப்பு நாணயம். அடுத்து வினா பாருங்கள், டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் யார்? இல்துமிஸ். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் இல்துமிஸ். அடுத்தது, முகமது பின் துக்ளக் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயம்? செப்பு நாணயம். முகமது பின் துக்ளக் காலத்தில் வந்து செப்பு நாணயம் பயன்படுத்தப்பட்டாங்க. அடுத்தது, அலாவுதீன் கில்ஜியின் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயம் வந்து தங்க நாணயம். அடுத்தது, ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி குன்றிமணிகளை கொண்டுள்ளது? 3.6 வெள்ளி குன்றிமணி. இதே 48 ஜிட்டலுங்கிறது ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். 9வது என்ன பாருங்கள், யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம்? சோழர் காலம். சோழர் காலம் வந்து பக்தி இலக்கியங்களின் காலம். அடுத்தது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 14. அடுத்தது, பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 15. பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு வந்து 15. 12வது வினா, தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து 17. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு 17. அடுத்த வினா பாருங்கள், பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு வந்து 16. பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு வந்து சட்டப்பிரிவு 16. அடுத்தது, பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்யும் சட்டப்பிரிவு வந்து 18. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்யும் சட்டப்பிரிவு வந்து 18. அடுத்தது, யுனிசெஃப் விரிவாக்கம் தருக. யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். யுனிசெஃபோட விரிவாக்கம் வந்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். அடுத்தது என்ன பாருங்கள், கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற ஆரவாரமான நடைபெற்ற வணிகங்களை பற்றி கூறியவர் யார்? கடியலூர் உருத்தங்கனார் பட்டினப்பாளையில். அடுத்தது, இளஞ்சேட் சென்னியின் மகன் யார்? கரிகாலன். இளஞ்சேட் சென்னியின் மகன் கரிகாலன். அடுத்தது, கரிகாலனுடைய முக்கியமான போர் எது? வெண்ணிப்போர். கரிகாலனுடைய முக்கியமான போர் வந்து வெண்ணிப்போர். அடுத்த வினா பாருங்க, வேத வேள்வியான ராஜசூயாகத்தை நடத்தியவர் யார்? பெருநற்கிள்ளி. வேத வேள்வியான ராஜசூயாகத்தை நடத்தியவர் பெருநற்கிள்ளி. கடைசி வினா, சேரர்களின் தலைநகரம் எது? வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வரலாறுலேருந்து முக்கியமாக 20 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றபடி சந்திப்போம்.